Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த கிருஷ்ணர் கோவிலை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கோவிலை இடிக்க வந்த வருவாய்த்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொட்டும் மழையிலும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த வனிதா என்பவர் அரசு புறம்போக்கு இடத்தில் குளியலறை கட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவாய்த்துறையிடம் முறையிட்டதை அடுத்து வருவாய்த்துறையினர் சமீபத்தில் குளியலறையை இடித்து அகற்றியுள்ளனர். இதனையடுத்து அரசு புறம்போக்கு இடத்தில் இருந்த சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிருஷ்ணர் கோயிலையும் இடிக்க வேண்டும் என வனிதா உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அரசு புறம்போக்கு இடத்தில் இருந்த கிருஷ்ணர் கோயிலை இடித்து அகற்ற வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டதை அடுத்து திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழரசி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அந்த கோவிலை இடிக்கும் பணியானது நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் கோவிலை இடிக்க ஜேசிபி முயன்ற போது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோவிலை இடிக்க கூடாது என ஜேசிபிக்கு குறுக்கே நின்று தங்களின் எதிர்ப்பினை பதிவு செய்தனர். இருப்பினும் வருவாய்த்துறையினர் நீதிமன்ற தீர்ப்பினை நிறைவேற்றும் பொருட்டு கோவிலில் மதில் சுவரை இடித்ததை அடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள், பெண்கள், ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை அச்சாலையிலிருந்து அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது சிலரை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கி வேனில் ஏற்றி கைது செய்தனர். அப்போது நபர் ஒருவர் வேனுக்கு அடியில் சென்று வேனுக்கு அடியில் மாட்டிக்கொண்டார். அவரையும் அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு மிகுந்த சிரமத்திற்கு பின்னர் அவரையும் கைது செய்தனர். அதாவது திருவள்ளூர் அருகே கிருஷ்ணர் கோவில் இடிப்பு, பொதுமக்கள் எதிர்ப்பு, சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் என போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு என சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இங்க பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.